மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெண்மணிகள் கேட்கும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் பதிலளிக்க இயலவில்லை என்றும் மு.க.ஸ்டாலின் பொய்யை தவிர வேறொன்றையும் பேசுவதே இல்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிண்டல் செய்துள்ளார். அறிவிப்பு கவர்ச்சிகரமா எத்தனை அறிவிப்பு நிறைவேற்றிருக்க, ஒரு 10% அறிவிப்பு கூட நிறைவேற்றல. அதுவும் மாதந்தோறும் இல்லத்தரசிக்கு 1000 உரிமை தொகை கொடுப்பேன்னு சொன்னாங்க. குடும்ப தலைவிக்கு 1000 உரிமை தொகைன்னு அனைத்து தரப்பு மக்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க. அனைத்து குடும்ப தலைவிக்கு கொடுப்பதா சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியானவருக்கு தான், அந்த குடும்ப தலைவிக்கு தான் 1000 ரூபாய். நாங்க பாதி பேரை விட்டுட்டாங்க. இன்னைக்கு ஈரோட்டில் வாக்கிங் போயிட்டு இருந்தார், செல்ல பார்த்தேன். ஒரு பெண்மணி கேக்குது, ஏன் எனக்கெல்லாம் வயிறு இல்லையா, எனக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்க கூடாதா? நல்ல நச்சுன்னு கேட்டாங்கப்பா. தம்பி நீ வாட்ஸ்அப்ல பாத்தியா? பார்க்கல. அண்ணன் வயசு மணின்னு பார்த்தார். காலையில வாக்கிங் போனார். ஸ்டாலின் இப்படிதான் வாக்கிங் போயிருக்க மாட்டார். வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஈரோட்டில் நினைக்கிறேன், அவரோட அமைச்சர் முத்துசாமி அவர்களும் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, நீங்க தேர்தல் நேரத்தில் அறிவிச்சீங்க மாதந்தோறும் இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய், சரி குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கணும், எனக்கு வரலைங்க, எனக்கும் வயிறு இருக்குது, நானும் சாப்பிடணும், ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்க தான் அனைத்து குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் கொடுக்க சொன்னீங்களே, இப்ப ஏமாற்றி விட்டீங்கன்னு கேட்டீங்க. அவர் ஒன்னும் பதில் சொல்ல முடியல. அப்படி பேன்னு முழிக்கிறார். ஆக மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே, இது உங்களுடைய நாடகம் எடுபடாது, உங்களுடைய நடிப்பு எடுபடாது, உங்களுடைய கவர்ச்சிகரான பேச்சு இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் எடுபடாது. உண்மை முகத்தை மக்கள் பார்த்து விட்டார்கள். உங்களுடைய பொய் மூட்டைகள் எவ்வளவு அவிழ்த்து விட்டாலும் மக்களிடத்தில் எடுபடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் பொய்யா பேசுறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.